இதுக்கு முன்னாடி ஐவிஎஃப் பண்ணி ஃபெயிலியர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை உங்கள் வயசு அதிகமாயிருச்சு, முட்டை ரொம்ப கம்மியாக இருக்குது, விந்து வந்து கொஞ்சம் புவர் குவாலிட்டியாக இருக்குது, இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹையஸ்ட் டெக்னாலஜிக்கு போகிறது நல்லது. நம்ம ஹியூமன் பாடியில் எப்படி இருக்கோ இது ஃபெலோப்பியன் டியூப் மாதிரி. ஃபெலோப்பியன் டியூப் தான் விந்தும் முட்டையும் சேர்ந்து உருவாகிறது ஃபெலோப்பியன் டியூப்பில். ஸோ இது ஃபெலோப்பியன் டியூப் மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து முட்டையை எடுத்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு, அதுதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்குபேட்டர். ஆனால் உங்களுக்கு டாப் கிளாஸ் இன்குபேட்டரில் வைக்கணும், நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கிற மாதிரியே வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த எம்ப்ரியோஸ்கோப் தான் ஹையஸ்ட் டெக்னாலஜி அவைலபிள். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பயம், என்ன மிக்ஸ் ஆகிடுமா அப்படின்னா எல்லாத்துக்குமே நோட் இருக்குது. அந்தந்த ஸ்ட்ராவில் அந்தந்த நம்பரு, பேஷண்ட் நேமு எல்லாமே வந்து ஸ்பெஷல் லேபிள்ஸ் வச்சு ஒட்டியிருப்போம். நலம் 360 நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நான் டாக்டர் கீதா ஹரிப்ரியா. ஐவிஎஃப் அப்படின்னா என்ன? இப்போ வந்து நிறைய பேர் வந்து என் பேஷண்ட்ஸே வந்து ஐயுஐக்கு வருவாங்க, ஒரே ஒரு ஐயுஐ பண்ணுவாங்க, டாக்டர் இது வெயிட்டெல்லாம் பண்ண முடியாது, நம்ம ஐவிஎஃப்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐவிஎஃப்னா என்ன, எக்ஸின்னா என்ன? ஸோ ஐவிஎஃப்னா எக் ஸ்பெர்ம் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு அது வந்து ஸ்பெர்ம் வந்து எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணணும். அடுத்த நாள் காத்தால நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ் ஃபர்டிலைஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால இப்போ பெரும்பாலும் எல்லாருமே வந்து இக்ஸி ப்ரொசீஜருக்கு மாறிட்டோம். இக்ஸி அப்படின்னா விந்து வந்து 400 டைம் பெருசாக பார்த்து பெஸ்ட் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி முட்டையில் இன்ஜெக்ட் பண்ணி கரு உருவாக்கி அது வைக்கிற இன்குபேட்டர் வந்து ஓப்பன் சிஸ்டம். டெய்லி பேபி வெளியில் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணி உள்ளே வைக்கிறது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் வந்து 60% 65% வரைக்கும் உங்களுக்கு சக்ஸஸ் வரும். அண்ட் இன் பெஸ்ட் கேசஸ் ஈவன் அப் டு 70% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா இது இப்போது நார்மல் டெக்னாலஜி ஆயிடுச்சு. ஸோ ஹையஸ்ட் டெக்னாலஜி பர்டிகுலர்லி உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஐவிஎஃப் பண்ணி ஃபெயிலியர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை உங்கள் வயசு அதிகமாயிருச்சு, முட்டை ரொம்ப கம்மியாக இருக்குது, விந்து வந்து கொஞ்சம் புவர் குவாலிட்டியாக இருக்குது, இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹையஸ்ட் டெக்னாலஜிக்கு போகிறது நல்லது. இதுக்கு முன்னாடி வந்து அப்நார்மல் பேபி இருந்துச்சு, இந்த மாதிரி பெண்களுக்கும் நம்ம வந்து இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இது வரைக்கும் நம்ம தியரி கேட்டோம். இப்போ எங்கள் லேப் வந்து நான் சுற்றி காட்டுறேன். நான் சொன்னதெல்லாம் என்னென்ன இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறேன். IVF Lab. ஸோ இந்த லேபில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது பக்கத்தில் இருக்கிறது ஐவிஎஃப் தியேட்டரு. இங்கே வந்து மயக்கம் கொடுத்துட்டு பேஷண்ட்டுக்கு வந்து எக் எடுத்து அது வந்து இது பேர் டிஜி பிளாக். ஏன்னா இது வந்து நம்ம பாடி டெம்பரேச்சரில் வந்து அந்த முட்டையை அப்படியே பாடி டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அங்கேருந்து எடுத்த உடனே இந்த பிளாக்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எக் கலெக்ஷன் முடிச்சுட்டு எல்லா டியூப்ஸும் இங்கே ரெடி ஆன உடனேயே இந்த டியூபை எடுத்து இது பேர் வந்து ஹியூமிடிக்ரிப். இது வந்து இந்தியாவிலேயே ஒரு 3-4 சென்டரில் தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்த டியூபை எடுத்து இது உள்ள அப்படி வச்சிட்டோன்னா அது வந்து எக் வந்து இந்த எம்ப்ரியாலஜிஸ்ட் இங்கே உட்காந்துக்கிட்டு மைக்ரோஸ்கோப்பில் வந்து அந்த எக்ஸை வந்து பார்த்து உங்களுக்கு அந்த எக் எடுத்து இது உள்ள நம்ம கைவிட்டு இது வந்து எப்படி இதோடைய பியூட்டி என்னன்னா இது விட்டுட்டோன்னா இதுலேருந்து டெம்பரேச்சரு அண்ட் ஆக்சிஜன் நைட்ரஜன் எல்லாமே இதில் வந்து அப்படியே ஒரு சேம்பர் மாதிரி இது எதுவுமே மாறாது. ஸோ நம்ம வந்து கையை விட்டுட்டோம்னா அவ்வளோதான், அது உள்ளே வந்து இந்த கண்டிஷன்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்ம ஹியூமன் பாடியில் எப்படி இருக்கோ இது ஃபெலோப்பியன் டியூப் மாதிரி. ஃபெலோப்பியன் டியூப் தான் விந்தும் முட்டையும் சேர்ந்து உருவாகிறது ஃபெலோப்பியன் டியூப்பில். ஸோ இது ஃபெலோப்பியன் டியூப் மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து முட்டையை எடுத்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்குபேட்டரில் வைக்கணும். ஸோ இன்குபேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேர் மினி இன்குபேட்டர். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சேம்பர் இருக்குது. ஸோ இந்த சேம்பர்ஸில் வந்து உள்ளே வந்து இந்த எம்ப்ரியோஸை வந்து உள்ளே வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேம்பர்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம எம்ப்ரியோஸ் அந்த எக்ஸை வந்து இப்போ உள்ளே வச்சுருக்கோம். இது எதுக்கு வைக்கிறோன்னா எக்கு வெளியில் எடுத்த உடனேயே அது கொஞ்சம் அதில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் பிரித்து அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பெர்ம் வந்து எக்கில் இன்ஜெக்ட் பண்ணணும்.
ஸோ இன்ஜெக்ட் பண்ணுற மைக்ரோஸ்கோப் பேர் வந்து இக்ஸி மைக்ரோஸ்கோப். ஸோ இங்கே ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குது, இங்கே ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குது. ஸோ இந்த மைக்ரோஸ்கோப்பில் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது இக்ஸி மைக்ரோஸ்கோப், இது வந்து லேசர், இது வந்து இம்சின்னா நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருந்தேன் 7000 டைம் பெருசாக பார்த்து டாப் கிளாஸ் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணுறதுக்கு எம்ப்ரியோ ஹை டெக்னாலஜி வந்து இம்சி. ஸோ அதுவும் இந்த செட்டப்பில் அப்படியே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இந்த எக்கை வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அந்த 2 சைட்லேருந்தும் நமக்கு அந்த எக்கில் வந்து ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த மைக்ரோஸ்கோப் உள்ள பார்த்து இது பேர் வந்து இக்ஸி. ஸோ இப்போ வந்து பேபியை ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது பேபி இன்குபேட்டரில் வைக்கணும். ஸோ நம்ம பார்த்த அதே இன்குபேட்டரில் நம்ம வந்து பேபிஸை வைக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்குபேட்டர். ஆனால் உங்களுக்கு டாப் கிளாஸ் இன்குபேட்டரில் வைக்கணும், நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கிற மாதிரியே வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த எம்ப்ரியோஸ்கோப் தான் ஹையஸ்ட் டெக்னாலஜி அவைலபிள். இந்த எம்ப்ரியோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். அண்ட் இதில் வந்து என்னென்ன நடக்குதோ நம்ம உள்ளே வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை வெளியில் எடுக்க மாட்டோம். அடுத்தது வந்து அந்த 5 days கழித்து தான் அதை வெளியில் எடுப்போம். வெளியில் எடுத்து பார்க்குற அந்த இன்குபேட்டரில் வந்து டெய்லி வெளியில் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வளர்ச்சி செக் பண்ணி உள்ளே வைக்கணும். இதில் அந்த மாதிரி தேவையில்லை. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எக்கை வந்து எடுத்து உள்ளே வைக்கிறோம், ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 செல்ஸாக டிவைட் பண்ண போகுது. இந்த ஸ்டேஜ் பேர் 2PN ஸ்டேஜ். 2 நியூக்ளியஸ், மேல் அண்ட் ஃபீமேல் நியூக்ளியஸ் ஜாயின் பண்ணுறது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து 2 செல் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது 4 செல், இப்போ வந்து 8 செல்லாக டெவலப் ஆகிட்டுருக்கு. அடுத்தது எல்லா செல்லும் ஜாயின் ஆகிட்டு அது பேர் காம்பேக்ஷன். அண்ட் இந்த காம்பேக்டட் எம்ப்ரியோ பேர் மார்யுலா. ஸோ இதுதான் மார்யுலா. அண்ட் 5 day எம்ப்ரியோ இப்போ வந்து அப்படியே வளர்ந்து அது பியூட்டிஃபுல் ஃப்ளவர் மாதிரி அது பிளாசம் ஆகி ஒரு ப்ராப்பர் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது. ஸோ இது பேர் தான் பிளாஸ்டோசிஸ்ட். ஸோ பிளாஸ்டோசிஸ்ட் வந்து day 5 எம்ப்ரியோ. அதுதான் ஹையஸ்ட், த லாங்கஸ்ட் டைம் ஒரு ஹியூமன் எம்ப்ரியோ வெளியில் வைக்கிறது 5th day 6th day அந்த மாதிரி. ஸோ ஜென்ரலி 5th day இந்த எம்ப்ரியோ ரெடி ஆன உடனேயே அதை எடுத்து நம்ம வந்து ஒன்று யூட்ரஸில் வைக்கணும், இல்லைன்னா ஃப்ரீசிங் பண்ணணும். ஸோ ஃப்ரீசிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீசிங்க்கு வந்து ஒரு தனி ஏரியா இருக்குது. இதுதான் வந்து இந்த சேம்பர்ஸ். இந்த சேம்பர் உள்ள தான் அந்த எம்ப்ரியோவை உள்ளே வைப்பாங்க. ஸோ இந்த சேம்பர்ஸில் வந்து எவ்ரி பேஷண்ட்ஸ் எம்ப்ரியோஸை வந்து இங்கே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு பேஷண்ட் எம்ப்ரியோவும் லேபிள் பண்ணி உள்ளே வச்சுருப்போம். அதில் வந்து மார்க்கிங் இருக்கும். ஸோ எவ்ரி பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. அது சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பயம், என்ன மிக்ஸ் ஆகிடுமா அப்படின்னா எல்லாத்துக்குமே நோட் இருக்குது. அந்தந்த ஸ்ட்ராவில் அந்தந்த நம்பரு, பேஷண்ட் நேமு எல்லாமே வந்து ஸ்பெஷல் லேபிள்ஸ் வச்சு ஒட்டியிருப்போம். ஸோ இது பேர் தான் ஃப்ரீசிங் சேம்பர். எத்தனை பேஷண்ட்ஸ் எம்ப்ரியோஸ் வேணாலும் அந்த ஃப்ரீசிங் சேம்பரில் வைக்கலாம். ஸோ இந்த லேசர் பற்றி இங்கே நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஹையஸ்ட் டெக்னாலஜி என்ன அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து 7000 டைம்ஸ் பெருசாக பார்த்து டாப் கிளாஸ் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி அது பேர் இம்சி. உருவாகிற பேபியை வைக்கிற இன்குபேட்டர் பேர் எம்ப்ரியோஸ்கோப். அதை நீங்கள் பார்த்தீங்க. அண்டு எம்ப்ரியோஸ்கோப்பில் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அது ஹியூமன் பாடி மாதிரியே இருக்கும், அதுலேயே இன்பில்ட் கேமரா இருக்குது. ஸோ எம்ப்ரியோஸை வெளியில் எடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் ஆகும். அதுலேயே வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எம்ப்ரியோஸ்க்கு ஸ்கோர் பண்ணி அதுக்கு மார்க்ஸ் கொடுக்கும், 80, 90, 100 மார்க்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதில் நம்ம டாப் கிளாஸ் எம்ப்ரியோஸ் செலக்ட் பண்ணி யூட்ரஸ் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓடு ரொம்ப திக்காக இருக்கிறவங்களுக்கு லேசர் வச்சு, இதுதான் லேசர், இந்த லேசர் வச்சு மெலிசாக்கி அதுக்கப்புறம் எம்ப்ரியோ க்ளூன்னு இருக்குது, அந்த க்ளூ தடவிட்டு அதுக்கப்புறம் யூட்ரஸ் உள்ளே வச்சோன்னா சக்ஸஸ் ரேட் 80%லேருந்து 83% வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த டெக்னாலஜியை தான் நம்ம வந்து இந்த ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. எனி பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். நமக்கு சக்ஸஸ் ரேட் கூடுதலாக வரணும் அப்படின்னா இந்த டெக்னாலஜியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் நம்ம வந்து பேபிஸ் உள்ளே வச்சுட்டு மற்ற பேபிஸை வந்து ஃப்ரீசிங்கில் வச்சிடணும். ஃப்ரீசிங் வந்து எத்தனை நாள் வச்சுக்கலாம், இது ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு காமன் கொஸ்டின். 10 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம், 20 வருஷம் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ கவர்மெண்ட் ரூல் வந்து 10 years வச்சுட்டு அதுக்கப்புறம்
அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய போன், பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆச்சுனாலும் ஃப்ரீசிங்கில் இருக்கிற எம்ப்ரியோஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பேபி நல்லபடியாக பிறந்துச்சு, செகண்ட் பேபிக்கு வேணும்னாலும் எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் அந்த எம்ப்ரியோஸை உள்ள வச்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். நம்ம வந்து யூட்ரஸ் லைனிங்கை ரெடி பண்ணி டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு யூட்ரஸ் லைனிங்கை ரெடி பண்ணி ரெடியான உடனே இந்த எம்ப்ரியோ உள்ள வச்சு ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு அதை சப்போர்ட் பண்ணி ஒன்ஸ் ப்ரெக்னென்சி வந்துருச்சுன்னா நார்மல் ப்ரெக்னென்சி விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெடிசன், பட் அதர்வைஸ் ஆல்மோஸ்ட் சேம் மெடிசன். ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ஸு. அண்ட் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேபி அவங்களுக்கு கஷ்டப்படுறதெல்லாம் அவங்க செகண்ட் பேபியில் மறந்துடுறாங்க. ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் ப்ராசஸ். இப்போ மென்னுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லோ கவுண்ட் இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இம்சி எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ். இது விந்தே இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அது வந்து பயோப்சி எடுத்து ஆஸ்பிரேஷன் இருக்குது, டீசானா ஸ்பெர்ம் ஆஸ்பிரேட் பண்ணி அந்த ஸ்பெர்ம் எடுத்து அதை ப்ரொசஸ் பண்ணி நம்ம இல்லைன்னா இம்சி அதில் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு நம்ம வந்து டீசா, மைக்ரோ டிசி அப்படின்னு இருக்கு. மைக்ரோ டிசின்றது ஒரு மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணி நீங்கள் அந்த ஸ்பெர்ம்ஸை வந்து ஸ்மால் பிட்ஸ் எடுத்து அதுலேருந்து நீங்கள் அந்த ஸ்பெர்ம்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அண்ட் ஸ்டெம் செல்ஸ். ஸோ இது வந்து கரண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி விச் வி யூஸ். ஏன்னா ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா ஆக்டிவேட்டட் செல்ஸ். அது ஆக்சுவலி அது வந்து ஸ்டெம் செல் லைன்லேருந்து எடுத்து அந்த செல்ஸை வந்து ஆக்டிவேட்டட் செல்ஸ் வந்து நம்ம சில பேருக்கு வந்து எக் ரிசர்வ் ரொம்ப புவராயிடுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 26-27 வயசுலேயே அவங்களோட முட்டையுடைய உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாயிடுது. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரே கேஸ் பார்க்குறப்போ இப்போ ஒரு மாதத்துக்கே நாங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 கேஸ் பார்க்குறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து சின்ன வயசில் ரொம்ப கம்மியான முட்டை இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அவங்க மனப்பான்மைன்னா அவங்க வேறு எக்கு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க மனசு டெஃபினட்டாக ஒத்து வராது. அதனால எல்லாருக்குமே அவங்க ஓன் பேபி வேணுன்றதா எல்லாருக்குமே விருப்பம். ஸோ இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அண்ட் ஸ்டெம் செல் வந்து வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா ஒரு லேப்ரோஸ்கோப் வழியாக இல்லைன்னா கீழ் வழியாக இந்த செல்ஸ் வந்து நம்ம ஓவரியில் இன்ஜெக்ட் பண்ணி ஒரு 45 நாள் கழித்து ஸ்கேன் பண்ணி முட்டை உற்பத்தி இம்ப்ரூவ் ஆயிருக்கா, பிளட் டெஸ்ட் பண்ணி முட்டை உற்பத்தி இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அடுத்த சைக்கிள்லேயே அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப் வந்து பண்ணலாம். சப்போஸ் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா செகண்ட் செட்டிங் கீழ் வழியாக அதே மாதிரி அந்த செல்ஸ் வச்சு நம்ம வந்து அந்த எக் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி இதை வந்து நம்ம ஐவிஎஃப்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் பண்ணோன்னா இது வந்து நம்ம ஐவிஎஃப்க்கு மாத்திரம்தான் யூஸ் பண்ண முடியும். சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் ஐயுஐக்கெல்லாம் இது யூஸ் ஆகாது. பட் அவங்க ஓன் எக் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ the more the technology, the better the success and the better the quality of babies. And இப்பெல்லாம் வந்து the best babies you can produce in a lab with high technology.